நம்ம சிவாய வாழ்க. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த குண்டலினி நரம்புன்னு சொல்லுவோம், அந்த சக்கரம், அந்த ஆற்றல்னு சொல்லலாம். அதாவது சக்தியின் இடம், அந்த சக்தி அங்கே இருக்கிற சக்தி மேலே எழும்புறது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்த்துட்ருந்தோம். அதுக்குண்டான நம்ம தவமும் முத்திரைகளும் கொடுத்துட்ருந்தோம். பார்த்துட்டிங்கன்னா இது 3வது முத்திரை. இதெல்லாம் வச்சுட்டு இது ஒரு தவம் பண்ண போகும்போது ஏன் இந்த முத்திரை கொடுக்கணும்னா, இந்த ஆசன பயிற்சி கொடுக்குறேன்னா, நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெளிவாக புரியாது சாமி. உடனே உட்காந்து நம்ம அதிவேகத்தில் அந்த தவத்தை பண்ணணும், எல்லாமே இப்போ ஒரு ஆர்டர் பண்ணால் நமக்கு ஒரு அந்த டயத்துக்கு வரணும் அப்படிங்கிற வேகமான மனப்பான்மையானனால அவங்க இதை கூட வேகமாக தான் எதிர்பார்க்குறாங்க. நல்லாவே புரியுது. ஆனால் இது வேகமாக செயல்படாது சாமி. நம்ம எந்த அளவுக்கு அமைதி, எண்ணமற்ற சிந்தனையற்று, கிட்டத்தட்ட சொல்ல போனோம் நினைவும் அற்று இருக்க போகும்போது தான் நம்மளுக்கு நினைவுனா, நம்ம இப்போ நடக்கிற நினைவுகள்லாம் அற்றணும். நம்ம இருக்கிறோம், நம்ம பிராணா, அப்புறம் மற்றும் நம்மளோட தனிப்பட்ட உள்ளுணர்வில் இருக்க எண்ணலையெல்லாம் இருக்கணும். அதாவது மேலாப்பில் பார்க்குற எண்ணலையெல்லாம் நினைவுகள்லாம் நம்ம நிறுத்தணும். நிறுத்திட்டு நம்ம ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதனால தான் இந்த ஆசன பயிற்சியெல்லாம் பண்ண போகும்போது உங்களுக்கு அது சரியாக சரி பண்ணி கொடுக்கும்போது உங்களோட எண்ணலை சரியாக அங்கே போய் அந்த ஆற்றலின் அடிப்படை மேல் நோக்கி கீழ் நோக்கி வர்றது உங்களுக்கு புரியும். எங்கே உங்களுக்கு அப்படி இழுத்து பிடிக்குதோ அங்கே உங்களோட அந்த ஆற்றல் நிற்கிதுன்னு அர்த்தம். அந்த இழுத்து பிடிக்கிறத நீங்கள் டம் கட்டி மேலேயும் கொண்டு வராதீங்க, டம் கட்டி கீழேயும் கொண்டு வராதீங்க. அது ஒரு வாயு தான். பார்த்துட்டிங்கன்னா அந்த இழுத்து பிடிக்கிறது தான் ஒரு வாயு தான். அது நம்ம உடம்புல சுழற்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷன் செயல்படுற இடத்துல அந்த சக்கரத்தில் போய் அந்த வாயுவும் சேர்ந்து நின்று தான் நம்மளுக்கு அது வேகமாக செயல்படுத்தவும், ஒரு தெளிவாக செயல்படுத்தவும் அதுதான் நம்மளுக்கு செயல்படுத்தும். அதுதான் குண்டலின்னு சொல்கிறாங்க, சக்தின்னு சொல்கிறாங்க. அது இருந்தால் தான் நம்ம அந்த நிலையை பண்ண முடியும் சாமி. அந்த ஒரு ஆற்றல் தான் இப்போ அந்த முத்திரை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த முத்திரை வைக்க போகும்போது உங்களுக்கு சரியாக அந்த இழுத்து பிடிக்கிற ஒரு கிட்டத்தட்ட வாயு பந்துன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும்னா, ஒரு வாயு பந்து போல தான் நம்ம உடம்புல செயல்படுத்தும். ஆனால் அது கெட்ட வாயு கிடையாது. நம்ம உடம்புல இந்த கழிவுகளில் போகிற வாயு கிடையாது. நமக்கு ஒரு தேவை ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா, உடம்பு செரிமான தன்மை இல்லைன்னா ஒரு வாயு, ஒரு அஜீர்ணம், அந்த வாயு இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ஆற்றலின் கொண்ட வாயு சொல்லலாம். அந்த வாயு தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த வாயுனால தான் நம்மளே இன்னைக்கு இயங்குகிறோம். ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு முதல்ல விலகுறது அந்த வாயு தான் விலகும். முதல் வாயு அந்த சக்தியான குண்டலினின்னு சொல்கிற அந்த சக்தியானது தான் நம்மளை விட்டு விலகி போகும். இந்த சூட்சமமான விஷயத்தை புரிங்க. நம்ம இதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தி சொல்கிறேன். இதுவும் அறியாதவர்கள் இருப்பீங்க. இது விலகி போனால் தான் உடலற்று எல்லாமே மூளை வேலை செய்யும். அந்த மூளைக்கு உணர்வு திறன் போகிறது கட்டாயிரும். அப்போ இந்த உணர்வு திறனெல்லாம் கொடுக்கறது இந்த பந்து தான். இது தான் குண்டலின்னு சொல்கிறாங்க. இது தேவைப்படுறப்ப மேலே எழுப்பி நம்ம வெகு வேகமாக வேலை செய்வோம். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கவும், நம்மளை சரி பண்ணுறதுக்கும் இந்த பவர்னு சொல்லலாம். இது செயல்படும். ஒரு சிலர் பிறவிலே இந்த இல்லாமே பிறப்பாங்க. அவர்களே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர்களை நம்ம எப்படி இருப்பாங்கன்னு எடுத்து சொல்ல வேண்டாம். பிறந்திருப்பாங்க. ஆனால் ஒரு உடல் அளவு மனதளவுலாம் நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருப்பாங்க. அதே இது அதிக பவரோட ஒரு சிலர் பிறப்பாங்க உலகத்தில். அந்த குண்டலினி பவர் அவங்க சிறு வயதுலேருந்தே கொஞ்சம் மேல் நோக்கியே அவங்களோட எண்ணலை போகும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல் நோக்கி போகும்போது மேல் நோக்கி அவங்க செயல்படுவாங்க. எதையுமே சின்ன விஷயத்தில் ஈடுபாடு கொடுக்க மாட்டாங்க. சின்ன விஷயத்தை கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் சின்ன விஷயத்தை கூர்ந்து கவனித்து அதை பெருசாக நினைக்க போகும்போது அங்கே அவனுக்கு நிறைய வேலை தடையாகுது. அந்த மாதிரி உள்ளவங்க சின்ன வயசுல ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கண்டுக்காமல் அடுத்த நிலைக்கு போயிட்டே இருப்பாங்க.
அவங்க பார்த்திங்கன்னா உயர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த பவரோட முக்கியமான விஷயம். அதை உலக வாழ்வியலில் இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு சிலர் வந்து அது ஆன்மீக வாழ்க்கையில் கொண்டு போய் அதை சக்தியாக பெருக்கி அதோட வாசியும் ஒடுக்கி சித்தர்கள் வாசியும் அதோட ஒடுக்கி அந்த குண்டலினி பவரோட சக்தியையும் எடுத்து ஆற்றலையும் எடுத்து அந்த வாயும் எடுத்து ஒருங்கிணைச்சி அது ஒரு பெரிய ஒரு பவராக பண்ணுவாங்க சித்தர்கள். சித்தர்கள் அதை பண்ணுவாங்க. இதை வச்சு சிலர்கள் வந்து வேற உயர்வு நிலையில் பண்ணுவாங்க. இவ்வளோதான் இதோட சூட்சம், இவ்வளோதான் சாமி. இதை ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க, சின்ன விஷயத்தில் கவனத்தை செலுத்தாதீங்க. ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, மருதாணிலாம் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். இது வந்து மேக்கப் கிடையாது. நான் வந்து மேக்கப் இல்லை, சோப்பே போட மாட்டேன், தலைக்கு ஷாம்பு கூட போட மாட்டேன், போட்டதில்லை, போட மாட்டேன். சின்ன வயசில் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. குறிப்பிட்ட வருடங்களாக முகத்துக்கு ஒரு பவுட்ரு, சோப்பு, பட்டை மட்டும்தான். இது ஏன் வைக்கிறேன்னா இதோட மருத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க பெண்கள்லாம். இப்போ வந்து வெயில் காலம், நம்மளுக்கு மேலே பெண்களுக்கு என்ன பண்ணும், அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, மேலே உஷ்ணம் அதிகமாகி அந்த உஷ்ணம் கர்ப்பப்பையிலையும் அடி வயிற்று பகுதியிலையும் பெண்களுக்கு வந்து முதுகு பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் அதிகமாக தங்கிரும். இது தங்கி கடைசியில் தலையில் வந்து ஒரு பித்தத்தை உருவாக்கி ஒரு உஷ்ணத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த மருதாணிங்கிறது அதிகமாக குளிர்ச்சியானது. அதை நடு விரலை வைக்கும்போது நம்ம நடு வயிற்று பகுதியில் இருக்க உள்ளுறுப்புகளுக்கு தேவையான குளிர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும், உஷ்ணத்தை எடுத்துரும். அப்போ இந்த கை நரம்புகள் எல்லாம் வைக்க போகும்போது உஷ்ணத்தை, இது வந்து 5 உறுப்புகள் சரிங்களா, நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் வைக்கும்போது எல்லா சக்கரத்துக்கும் உஷ்ணம் வந்து எடுத்துரும். உஷ்ணத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விதமான குளிர்ச்சியை கொடுத்து பித்தம், நீர் எல்லாம் கட்டுப்படுத்தும். அதிக நீர் உடம்புக்காரவங்க பார்த்திங்கன்னா மருதாணி வச்சு அவங்களுக்கு ஒரு ஜலதோஷம் மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் இது அதிக குளிர்ச்சிக்கு தான். அது இந்த ஒரு 2 மாதம் நான் எப்பொழுதும் வைப்பேன் வாழ்க்கையில். இந்த வெயில் காலம் வரும்போது இனி வைக்க மாட்டேன், இன்னி ஒரு டைம் வைப்பேன். இந்த வெயில் போய் அந்த உஷ்ணமும் வெயிலும் கலந்து இங்கே புரியாது. நான் இதை உங்களுக்கு அடுத்த வகுப்பில் தெளிவாக சொல்கிறேன். உஷ்ணம் நம்ம ஒரு நாளில் எப்போ வருது, வாதம் கலந்த உஷ்ணம் எந்த நேரத்தில் வருது, நம்ம அதை எப்படியெல்லாம் நம்மளை தாக்குது அப்படிங்கிறது இப்போ அதிகம். பார்த்திங்கன்னா நமக்கு அக்னியில் கூட அதிக உஷ்ணங்களை இப்போ அதிகம். கண்டிப்பாக பெண்கள் இதை போடலாம். கால் விரலில் கூட வைக்கலாம். நான் கால் விரலில் வைக்க மாட்டேன். இதுதான் இதோட ரகசியம். இது ஒரு அழகுக்கு அல்ல, அந்த சின்ன விஷயத்தில் நம்ம மூளை வந்து அதை பெரிய அந்த சின்ன ஒரு அர்த்தத்தில் நம்ம மூளை போய் அதை பெரியதாக யோசித்து அதை பெரிய ஒரு குற்றமாக நம்ம நினச்சி அதிலே நம்ம மூழ்க போகும்போது அதோட அறிவியல் தெரியாமல் இருக்குது. இதுதான் அதோட அறிவியல். இவ்வளோதான் விஷயம். நம்ம சிவாயா. அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் வரும்போது நம்ம பெரிய விஷயத்தை இழக்கிறோம். அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நம்ம ஆசன பயிற்சி பார்ப்போம் பாருங்கள். அடுத்த பயிற்சி அதே போல் தான். காலை வந்து இப்படி வச்சுருக்கேன், சுண்டு விரல் வந்து அழுத்தணும். லைட்டாக சுண்டு விரல் வந்து கீழே வந்து அழுத்தி பிடிக்கணும். பார்த்துக்காங்க, இந்த பகுதியும் சுண்டு விரலும் அழுத்தி பிடிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மிகப்பெரிய பயிற்சி தான். உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு சின்னதாக தெரியுது. பார்த்தீங்களா? இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்குமா என்னன்னு தெரியல, கிடைச்சிருக்கும். ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு அது சின்னதாக தெரியுது பாருங்கள். இந்த கையை நம்ம வந்து மாற்றிக்கணும், இப்படி மாற்றிக்கணும். இது பாருங்க, கரெக்டாக இந்த முழங்கால் பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விரலை இப்படி வச்சு இந்த விரலை இப்படி பிடிச்சிருக்கோம். இது 2 ஒட்டிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் வைக்கணும். இது வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தான் கவனிங்களேன். உங்களை கவனிச்சிட்டு இருந்தால் என்னென்ன நடக்குங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வைக்கலாம். இந்த இடமும் கரெக்டாக அழுத்தி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதே போல் பயிற்சியில் உட்காந்துக்கணும். ஒரு செவுத்தில் சாஞ்சோ இல்லை இதெல்லாம் தரையில் தான். நான் ஒரே ஒரு ஆசனம் மட்டும் கட்டில் உட்காந்து சொல்லுவேன். அது மட்டும் தான் நீங்கள் கட்டில் உட்காந்து பண்ணணும். இதெல்லாம் தரையில் உட்காந்து. இதை போல் இதை பண்ண உங்கள் உடம்பு நரம்புகள்லாம் காயக்கல்பமாகி நீங்கள் எங்கே தொடங்குறீங்களோ அங்கே வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க. இது முடிக்க போகும்போது நீங்கள் உட்காந்துட்டு ஒன்று பண்ணிங்கன்னா எங்கே நம்ம போகிறோம், எங்கே தொடங்குறோம், எங்கே முடிக்கிறோம்னே தெரியாது.
நீங்கள் ஒரு பக்கம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் நிற்கும்போது உங்கள் எண்ணலை என்ன பண்ணும், எங்கே போகுதோ அங்கே உங்களோட ஆற்றல் போய் நிற்க ஆரம்பிக்கும். அப்போ அதை மட்டும் செயல்படுத்தும். கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு எங்கே போய் நிற்கும்னா வலது பக்க மூலையில் தான் போய் நிற்கும். இந்த வலது பக்க மூலையில் நிற்கும். அங்கே போய் அது வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே இப்போ அப்படி தான் நிற்கிது. சரியாக சுழுமுனை நாடி ஓடுறவங்க வேணால் நம்ம எங்கே நிறுத்தணுங்கிறது தெரிஞ்சு அதை ஒருங்கிணைச்சி இங்கே அநாகத்தில் வந்து விசுத்தியில் வந்து உள்நாக்குக்குள்ளே நிறுத்தி அதை கீழே மூலாதாரத்துக்கு கொண்டு போவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வகுப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வகுப்பு எடுப்பேன். ஏன் கண்டிப்பாக வகுப்பு எடுப்பேன்னு சொன்னால், ஒரு சிலர் வகுப்பு எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது கோபமாக சொல்லலை, பயிற்சிகளை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அது வந்து சண்டை போடுற கோபத்தில் சொல்லலை. இந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு எப்படி பயிற்சி கிடைக்கும், இந்த பாதியில் விட்டுருவாங்க, இவங்க வந்து தொடர முடியாதுல்ல. நீங்கள் அமைதியாகும் போது பயிற்சி உங்களுக்கு வரும், இலவச பயிற்சி வரும். அதாவது உங்களுக்கு முழுமையான ஒரு தவநிலை எப்படி பண்ணணுங்கிற பயிற்சி வரும். அதில் இலவசமாக கலந்துக்கங்க. இதில் நான் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லாம் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிக்கோங்க. கட்டண வகுப்பு எடுக்கிறதும் கொஞ்சம் சந்தேகம், அது எடுக்க வாய்ப்பு இருக்குமா, அதை எடுக்க போகும்போது நம்ம வந்து அதுக்கு கட்டாயத்தின்படி ஆயிரும். அதுக்கு இந்த நேரத்துக்கு வந்தே ஆகணுங்கிறது வந்து நமக்கு இங்கே தூண்டுது. வந்து ஆகணும், நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது வருது கட்டண வகுப்பு எடுத்தால். அதனால் கட்டண வகுப்பு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இலவச வகுப்பு எப்பயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரடி வந்தெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். நான் அமைதியாக இருந்தால் கூட இந்த 6 மாதம் அவர்கள் கேட்ட கேள்விக்காக ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு வகுப்பு கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விகள், அதாவது 6 சித்து கேள்விகளுக்கு எல்லாரும் கேள்வி தப்பாக கேட்டுறாதீங்க. ஒரு தெளிவான உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். அதுக்குன்னு நான் ஒரு நாள் தான் எடுப்பேன். இந்த ஒரு நாளில் கிடைக்கும். இதுதான் சார் நிமிஷம் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த மூச்சையை நிறுத்துறது எங்கேன்னு அது பாதியில் நிற்கிது நம்மளோட வகுப்பு. அதையும் ஒருத்தர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தார். எல்லோரும் மன்னிச்சிருங்க, எனக்கு நிறைய மறந்துடும். நான் எதையுமே ஞாபகம் வைக்க மாட்டேன். என் மூளையில் வந்து ஞாபகம் இருக்காது சாமி, அதுதான் உண்மை. இப்படி யாராச்சும் ஞாபகப்படுத்திங்கன்னா நம்ம அங்கே விட்டுட்டோமா அப்படின்னு நான் எடுப்பேன். எனக்கு நானாக இப்போ எந்த பயிற்சி கொடுக்கணும், குண்டலினியை பற்றி தான் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறனால இப்போ நானாக அதை கொடுப்பேன். திடீர்னு அடுத்து மறந்துடுவேன். அப்போ அதை தூண்டி விடுவாங்க ஒருத்தவங்க, இந்த பயிற்சிக்கு அடுத்த பதிவு போடுங்க அப்படின்னு. இப்போ தூண்டி விட போகும்போது என்ன பண்ணணும், என்னோட மூளை செல்லை தூண்டி விடும்போது எனக்கு ஞாபகம் வந்து அடுத்த ஆசன பயிற்சி போட்டு விடுவேன். இதே போல் தான் நம்ம அந்த மூச்சு நிறுத்துறதே நம்ம உங்களுக்கு ரெகுலராக போடலாம். பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் இலவச வகுப்பு தான் இருக்கும். கட்டண வகுப்பு தான் கொஞ்சம் சொன்ன மாதிரி சந்தேகம். அது எடுக்க எனக்கும் ஒரு மனநிலை இல்லை சிவா. இதனால் நம்ம எப்பயும் ஒரு நாள் எடுத்துக்கலாம். நமக்கு என்று ஒரு நாள் நமக்கு நேரம் இல்லாமையா போகுது. தவம் பண்ணினாலும் நமக்கு ஒரு நேரம்ங்கிறது இறைத்தன்மையை ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தகவல்களை கொடுப்பேன். எல்லோருக்கும் தகவல் கிடைக்கும். நீங்கள் இதிலே நிறைய விஷயம் அறிஞ்சிக்கலாம். நேரடி வர்றதும் இனிமேல் குறைவும். திருவண்ணாமலை வந்தாச்சு. நம்ம சிவா நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு பயணம் போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் தான் அடுத்த பயணம் எப்போன்னு தெரியலை, வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதே போல் வெளி வகுப்புகள் சந்திக்கிறது அதெல்லாம் வேண்டாம் சாமி. அதெல்லாம் கொஞ்சம் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வகுப்பு தான் உங்களுக்கு நிரந்தரம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க வகுப்பு தான் நிரந்தரம். இதுதான் எப்பொழுதும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே போதுமான ஒரு விஷயமாகும் சாமி. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இருந்த இடத்துல கிடைச்சிரும். இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் சொல்கிறேன். நான் திருவண்ணாமலை போய் பார்த்தது நிறைய விஷயம், இப்போ போய் பார்த்ததுக்கு நிறையா சித்தர்கள் இருக்கிறாங்க. சித்தர்கள்னு சொல்லவும் முடியாது, சித்தர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நம்ம பார்க்கல, நம்ம பார்த்தது ஒரு கொஞ்சம் பேர்த்த தான் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னும் நம்ம பார்க்காம வந்தவங்க யாரும் இல்லை. ஒன்று மட்டும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் இருந்தால் இதுக்கு என்னென்னா, ஒன்று மட்டும் நம்ம இருக்கணும்னா என்ன, இப்போ நம்ம பொதுவாக பேசலாம், அது முடியாதுல்ல. குடும்ப வாழ்வியலில் இருக்கவங்க மனைவி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நடத்தணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கும். நமக்கு ஒரு வாழ்வியல் இல்லைனாலும்
நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கும், நம்ம மனைவிமார்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கும். நான் சொல்கிற கருத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவி மற்றவர்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கும். அந்த வாழ்வியலை கொடுக்கணும்னா நம்ம ஒன்றுமற்று இருந்தால் அந்த வாழ்வியலை அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நம்ம வாழ்கிறது நமக்காக கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம மற்றவர்களுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நமக்காக இயங்குறோம், அது முற்றிலும் தப்பு. நம்மளோட உறவுகளுக்காகவும் இப்போ ஒரு சித்தர்களே உருவானாலும் அவங்களுக்காக உருவாகலைல்ல, ஒரு கடவுளர்களே உருவானாலும் அவங்களுக்காக வாழலைல்ல. அவங்கள எதிர இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த குறைகளை தீர்க்கணும்னு தானே இருந்திருக்காங்க. இப்போ கடவுளோட செயலே அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதனோட செயலும் அதுதான். அப்போ நம்ம நமக்காக வாழலை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக வாழ்கிறோம். நம்ம உறவுகளுக்காக, தாய் நம்மளை பெற்றிருப்பாங்க, எல்லா குழந்தையும் ஒரு தாய் பெற்றிருப்பாங்க, அந்த தாய்க்காகவும் கூட அது ஒரு வாழ்வியல் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று மட்டும் இருந்தால் நம்ம நிறைய கோடிக்கணக்கு சொத்து வச்சுட்டு நம்ம அதை செலவு பண்ண முடியாமல் ஒன்று மட்டும் இருந்தால் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம ஒன்று மட்டும் இருக்கலாம், ஒன்று மட்டும் இருந்துக்கலாம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் நிறைய பணம் இல்லாமல் வாழவே முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை பணம் இல்லாமல் போய் ரோட்டில் உட்காந்து வாழலாம் அப்படிங்கிற சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே பொருந்தாது சாமி. அப்படி ஒன்று யாருமே சொல்லவும் இல்லை, கடவுளர்களே அப்படி சொல்லலை. அவர்களே ஏன் நிறைய நகை இது மாதிரி போட்டெல்லாம் காமிக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருங்கன்றது தான் காமிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நான் சொல்லணும்னே எனக்கு தந்துட்டேன். அப்போ ஒன்று மட்டும் இருக்க போகும்போது நம்மளோட நினைவு செல்கள் அழிஞ்சிரும். பக்கத்தில் குழந்தை வந்தாலும் யார் வந்தாலும் ஒரு பேச கூட தோணாது. அப்போ ஒருவர் வாழ்வியல் அழியறது இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை சேர்ந்து அழிஞ்சிடும். அதனால அது ஒரு தவம் அப்படின்னு எனக்கே சொல்லி தந்தாங்க. நான் அதை தான் சொன்னேன், ஒன்று மட்டும் இருந்தால் என்ன நடக்கும், நானே ஒன்று மட்டும் இருந்தால் நானே யாருன்னு தெரியாமல் அடையாளம் தெரியும். அப்போ ஆற்றல் அதிகரிக்கும், பார்வையில் பார்க்கறது, கண்ணில் பார்க்கறது, சுவாசத்தில் பார்க்கறது. ஒரு செடி பக்கத்தில் உட்காந்தாலுமே ஒரு பெரிய கல் இருக்கும், ரொம்ப வருடம் இருக்கும், அது பக்கத்தில் நம்ம போயிருக்கோம், அது நிறைய ஆற்றலை வாங்கி வச்சிருக்கோம், அங்கே நமக்கு ஒரு அமைதி. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அமைதி இருக்குது இல்லை. நாம் ஒன்று மட்டும்தான் அந்த அமைதி தான் வரும். எல்லாரோட பிரச்சனையை சரி பண்ணுறது அங்கே பொருளாதாரம் இருக்காது. அவர்களுக்கு ஏற்றாற் போல தவமும் உபதேசங்களும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஒன்று மட்டும் இருக்கவர்கள் இருக்காங்க, அவர்கள் வேலையெல்லாம் நம்மளுக்கு இந்த உலகத்தில் போதும், எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒரு குடும்பமும் இருக்காது அவங்களுக்கு மறுபிறவியும் வேணான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு திருமணமும் பண்ணியிருக்க மாட்டாங்க, மனைவியும் இருக்காது, குழந்தையும் இருக்காது, அவங்க அது இருக்காதுல, அவங்க அது வேண்டான்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க எனக்கு அப்புறம் ஒரு பின்னாடி ஒரு வாழ்க்கை இல்லை, முன்னாடி ஒரு வாழ்க்கை இல்லை. நான் ஒன்று மட்டும் இருந்தால் என்னை கேட்க யாருமே. அப்போ நான் ஒன்று மட்டும் இருக்கிறேன், நான் அப்படியே நித்திய நிலை அடைஞ்சு நான் ஒரு வெட்ட வெளியாக இருந்து ஒரு நிலைக்கு போகிறேன்னா அவங்களுக்கு அது சாத்தியமாகும். அவங்களுக்கு அது பிடிச்சமான வாழ்க்கை, அது சாத்தியமாகும். சாமி சராசரிமாக உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? ஒரு மணி நேரம் ஒன்று மட்டும் இருப்பீங்க, மற்றது உங்களுக்கு அமைதிக்கு அப்புறம் வேகம் தான் செயல்பாடுன்னு நான் சொல்லிட்டேன். நிறையா பேருக்கு புரியவே மாட்டேங்குது. அதை தான் இன்னமும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் வேகமாக செயல்பட்டீங்கன்னா அதுக்கு எதிரொலி அமைதியாக ஒரு நாள் இருப்பீங்க. இப்போ நம்ம அமைதியாக இருந்து ஒரு 5 வருஷம் அமைதியாக இருந்தால் 10 வருஷம் வேகமாக செயல்படும். மீண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. 5 வருஷம் அமைதியாக இப்படி இருந்தால் 10 வருஷம் வேகமாக செயல்படுவோம். 10 வருஷம் வேகமாக செயல்பட்டால் அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம அமைதியாக இருப்போம். அப்போ இதெல்லாம் எதிர்முனை வாழ்க்கை, புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தெளிவடைகிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கொடுக்குறேன். நம்ம சேனல் தெளிவடைகிறதுக்காக தான் கொடுக்குறேன். எவ்வளோ தடைகள் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும், எதிர்ப்புகள் எவ்வளோ வருது, இந்த தெளிவுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு பேர் இரவு பகல். இரவு வந்தால் பகல் வந்து தான் ஆகும். இரவு மட்டுமே இங்கே உண்டா கிடையாது, பகல் மட்டுமே உண்டா கிடையாது. அப்போ ஒருத்தன் அழுதா சிரிச்சாகணும், சிரிச்சா அழுதாகணும். அந்த வாழ்வியலில் போகக்கூடாதுங்கிறேன். அறிவுக்குள்ளேயும் போகக்கூடாது. அறிவுக்குள்ளே போகும்போது நானுங்கிறது வந்துடும், அது மிகப்பெரிய ஒரு தேடிக்கிட்டே இருக்கும், அடுத்தது தேடிக்கிட்டே இருக்கும்.
அப்போ அங்கேயும் நீங்கள் நிற்க முடியும். இப்போ நம்ம எங்கே தான் போகிறது? கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் எங்கே போகிறது. இப்போ எல்லாருக்கும் யோசனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அறிவுக்குள்ளே போனாலும் நீங்கள் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றில் ஆபத்து இருக்கும், ஒன்றில் வந்து நன்மை இருக்கும். ரெண்டும் கலந்து தான் அதுலேயும் வரும். இரவு பகல் மாதிரி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இரவு பகல் மாதிரி வந்து அப்போ அது கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு உறக்கம் இருக்காது, தூக்கம் இருக்காது, அதிலே போயிடுவீங்க. எல்லாமே கலந்து ஒரு நிலை. புரிஞ்சிச்சும். அப்போ 3ஐயும் சொல்லிட்டேன். ஒன்றுமற்று செயல்பாடு, அறிவு, அமைதிக்குன்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதையும் தாண்டி இருக்கா? இதையும் தாண்டி நிறைய இருக்குது சார். அதை ஒன்றுன்னா உங்களுக்கு இப்படியா சொல்கிறேன். இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்வையில் குண்டலினி மேலே எழுப்புறது, பார்வையில் தீட்சை கொடுக்கறது, அதெல்லாம் இருக்குது. அது எப்படி இயங்குங்கிறது அடுத்த விதியில், அதெல்லாம் நெசமானது தான். அதையும் நீங்களும் தெளிவடைஞ்சிக்கோங்க. அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிவாய வாழ்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள், நல்லா செயல்படுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் வந்து சேரும் சாமி. இதே போல் எப்பொழுதும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இறைவன் கொடுக்கணும்னு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதில் சில பேர் தொடர்பு கொண்டு இதை நீங்கள் இதிலே வந்து இதை செயல்படுத்துறீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு எப்பொழுதும் வரும் சாமி. நம்ம சிவாய வாழ்க.